வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. யூஜி டிஆர்பி தேர்வுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தப்பட்டது. தேர்வில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடித்த வண்ணம் இருக்குங்க. என்ன சார், இந்த யூஜி டிஆர்பியுடைய தேர்வுகளில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள், இந்த குழப்பத்தால் யாருக்கெல்லாம் பயன்கள் இருக்குது, மீண்டும் மீண்டும் குழப்பம் கண்டினியூஸாக வருவதற்கு என்ன சார் காரணம் அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த யூஜி டிஆர்பியோடைய தேர்வு நடந்ததிலிருந்து இன்றைய தினம் வர தேர்வாளர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஆண்டு எனக்கு போஸ்டிங் போச்சே அப்படின்ட்டு தாங்க எல்லா தேர்வர்களுமே புலம்பிட்டுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, இந்த யூஜிடிஆர்பியுடைய மினிமம் குவாலிஃபைங் மார்க், ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி பிசி முஸ்லீம், எம்பிசி மற்றும் டிஎன்சி எஸ்சி எஸ்டிஏ மினிமம் 30%ங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 40%, 60 மார்க்கு. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் ஜியாகிரபி ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான பேப்பர் 150 மதிப்பெண்கள் ஓட்டலாம். அதில் பார்த்தீங்கன்னா 30% பெற்றிருந்தால்தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றத அவங்க தகுதியோடு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் யூஜிடிஆர்பியோடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்பியோடைய இது டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ், இது பார்த்தீங்கன்னா தற்காலிகமான விடை குறிப்பு தான். டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் இந்த தேர்வு எழுதி 7 தினங்களில் கண்டிப்பாக டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை வெளியிடுவது வழக்கம். ஸோ அதிகபட்சம் இன்னும் 2-3 தினங்களில் வரும் சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் யூஜிடிஆர்பியோடைய டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரே புரியலை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸை நம்மளால் இதுவரை சரியாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியலைங்க. எப்போ சார் கட் ஆஃப் அனாலிசிஸ் எங்களுக்கு கிளியராக கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னும் 2 இல்லைனா 1 தினங்களில் உங்களுக்கு யூஜிடிஆர்பியோடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கு உண்டான கட் ஆஃப் அனாலிசிஸ் பல்வேறு தரப்பட்டவர்கள்கிட்ட கொஷின் டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள் எவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அனாலிசிஸ் கட் ஆஃப் அனாலிசிஸை விரைவில் எதிர்பார்க்கலாம். மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகரிக்குவதற்கு வாய்ப்புகள் கம்மி. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.